சரவணனை பார்க்கதான். அவனை எதுக்கு நீ பார்க்கணும்? சரவணனெல்லாம் பார்க்க முடியாது. தாத்தா, நான் என்ன தப்பு பண்ணேன்? தாலி கட்டிக்கிட்டல்ல. சரவணனை காதலிச்சுட்டு இன்னொருத்தன் கையால தாலி கட்டிக்கிட்டவ இப்ப எதுக்கு வெக்கம் இல்லாம அவனை தேடிங்க வந்திருக்க? என்ன பாட்டி எல்லாமே தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசுறீங்க? சரவணன் சொன்ன நேரத்துக்கு வரல. அதுக்காக? ஆமாம்மா, நாங்க சொன்ன நேரத்துக்கு வரலதான். போலீஸ்ல மாட்டணும், டிராஃபிக் ஜாமு, லேட் ஆகி போயிடுச்சு. அதுக்காக கட்ரா தாலியன்னு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டிடுவியா? தாத்தா, அப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்ன பண்ணிருக்க முடியும்? தாலி கட்ட வர்றப்போ இப்படி கையை தட்டி விட்டுருக்க வேண்டியதானே? மாலையை கழட்டி விசிறி அடிக்க வேண்டியதானே? எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்படி நீ சொல்லி இருந்தா இப்ப நாங்க உன்னை கையெடுத்து கும்பிட்டு இருப்போம். தாத்தா, மீனாட்சி சரவணன் செல்லாது செல்லாது. தொங்க தொங்க தாலிய கழுத்துல கட்டிக்கிட்டு சரவணனை நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நாங்க சந்தோஷப்பட முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. பாட்டி, நான் வெயிட்டிங் கூட இன்னும் வாழல பாட்டி. அது வா தலையெழுத்து. நாங்கெல்லாம் உன்னை வாழ வேணான்னு சொல்லல. சாரதா, இவங்க கிட்ட பேசி எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ற? ask them to get out. சொல்றதுல போங்க பாட்டி. போங்கன்றல. முடியாது. வெளியே போக சொல்லி சரவணனை வந்து சொல்ல நாங்க போறோம். அவன்லாம் ஒண்ணு வந்து சொல்ல மாட்டான். நாங்க தான் சொல்லுவோம். கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். ஏன் சொல்ல மாட்டான்? சரவணா, சரவணா, இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு உள்ளதா இருக்கியா? இல்ல நீதான் இவங்களை இப்படி பேச சொல்றியா? வாடா வெளிய வந்து பதில் சொல்லு சரவணா. சரவணா, நீ எவ்வளவு கத்துனாலும் அவன் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? அவன் எங்க கூட வந்திருந்தாதானே இங்க வர்றதுக்கு. அவன் வரல. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நாங்க ஏமா போய் சொல்லணும்? சரவணனுக்கு டீ கொடுத்தியா? அவன் என்ன பண்றான்னு நீங்க பேசுறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சரவணன் உங்க கூட வந்திருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த காலையில நாங்க பேசுறது எங்க பேர சரவணனை பத்தி இல்ல. அப்புறம் எங்க பப்பி சரவணனை பத்தி தான் பேசணும். பப்பியா? இந்த ஊருக்கு வந்ததும் எங்க பாதுகாப்புக்காக குட்டி பப்பி டாக வாங்கியிருக்கோம். எங்க வீட்டுல எந்த பெட்டை வளர்த்தாலும் ஆணா இருந்தா சரவணன்னு பேர் வைப்போம், பொண்ணா இருந்தா மீனாட்சின்னு பேரை வைப்போம். காலையில பப்பிக்கு டீயும் பொறையும் வச்சாச்சான்னு கேட்டாரு. வச்சாச்சுங்கன்னு பதில் சொன்னேன். போதுமா? அதுக்கு நீ வேற பதில் எடுத்துக்கிட்டு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்போ சரவணன் இங்க இல்ல. தாத்தா, சரவணன் எங்க இருக்கான், எப்படி இருக்கானாவது? எதுக்குமா சொல்லணும்? எங்க பேரனை பத்தின டீடைல்ஸ இன்னொரு பொண்ணு கிட்ட, அதுவும் இன்னொருத்தனோட பொண்டாட்டி கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நீ போலாமா? ப்ளீஸ் தாத்தா, ப்ளீஸ். நாங்களும் கும்பிடுறோம். தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. கும்பிட்டது பத்தாதுதான், காலைல வேணா விடுறோம். தாத்தா, தாத்தா.
வா மீனாட்சி. சொன்ன கேளுப்ல. அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டாரு மீனாட்சி. நீ அதே நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படி? அவரு சொன்னதும் கரெக்ட் தான் மைனா. நான் நினைச்சிருந்தா கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கலாமே. சரவணன் வரலங்கிறதுக்காக இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டினது எந்த வகையில நியாயம் சொல்லு? அப்படி பார்த்தா வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறது எந்த வகையில நியாயம்? நீயே சொல்லு. ஏறு, அவர் பக்கம் 1000 நியாயம் இருக்குன்னா உன் பக்கம் 10,000 நியாயம் இருக்கு. சும்மா உன குறை சொல்லிட்டு இருந்தா என்னால ஒத்துக்க முடியாதுப்பா. கனடால இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கன்னதும் எனக்கு ஏதோ விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் நிலைமை வக்கத்து போய் தான் இருக்கு. சரவணனுக்கு என்ன ஆச்சு? அவன் எங்க இருக்கான்னு தெரியலையேடி. இங்க வாரு, இங்க இருந்தாலும் சரவணன் நல்லபடியா தான் இருப்பான். நீ தேவையில்லாம பயப்படாதவள. நேத்து தானே உங்க தாத்தா வந்திருக்கிறாரு. எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்கும். என்னாச்சு? மைனா நீ சொல்லு, ஏன் வளர்த்துக்கிட்டு இருக்கா? நேத்து நானும் இந்த பிள்ளையும் சாயங்காலம் உங்க தாத்தா வீட்டுக்கு போயிருந்தோம்டா. ஓ, நானே உங்களை போக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, என்ன சொன்னாங்க? சரவணனை பார்த்தீங்களா? இல்லையா? பின்ன சரவணன் இந்தியாவுக்கு வரல போல இருக்கு வெட்டியா. ஏடி, அப்புறம் தாத்தா நேத்து சரவணனுக்கு காப்பி கொடுத்தியா பிஸ்கட் கொடுத்தியாலாம் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் எப்படி வரலன்னு சொல்ற? அவங்க சரவணன் பேசினது நம்ம சக்தி சரவணன் கிடையாது. பின்ன அவங்க வீட்டுல சரவணன்ற பேர்ல ஒரு பப்பி வளர்க்குறாங்க. அத போய் சரவணன் சரவணன் கூப்பிட்டு இருக்காங்க. சரி, தாத்தா உங்ககிட்ட என்ன பேசினாரு? ரொம்ப கோவமா திட்டினாருடா. எரிமொழியா வெடிச்சாப்ல. இங்க இருந்து போய் தொடங்கி துரத்தி விட்டாரு. அதான் மீனாட்சி இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கு. சரவணன் எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு கேட்டா ஒரு வார்த்தை கூட அந்த மனுஷன் பேசல. மீனாட்சி அழுகிறத பார்த்து நீலி கண்ணீர் வடிக்காதுன்னு திட்டி விட்டாருடா. அவர் பேசுறத வச்சு ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவங்க 2 பேரும் எல்லா உண்மையும் மறைக்கிறாங்கடா. பெருசு நேத்து எகிரி குதிக்கும் போதே நினைச்சேன் அது ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்குன்னு. அவர்கிட்ட எல்லாம் உங்களை மாதிரி கெஞ்சி கேட்குற மெத்தடெல்லாம் வேலைக்கு ஆகுது மைனா. அவரை கொஞ்சம் வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். நீ கவலைப்படாத மீனாட்சி, கண்ணை தொடச்சிட்டு எஞ்சி வீட்டுக்கு போ. காலையில் 10 மணிக்குள்ள சரவணன் எங்க இருக்கான், என்ன பண்றான், எப்போ இங்கே வரான்னு ஆல் டீட்டெயில்ஸை நான் உனக்கு சொல்றேன். உங்களால முடியுமா மாமா? இந்த வேட்டையை எப்பவும் முடியும்னு நினைக்கிறத மட்டும்தான் சொல்லுவான். சரவணன் கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னால, சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன். கவலைப்படாது. பெருசு, இன்னைக்கு வச்சுக்கிற உன் கூட கச்சேரியா. என்ன பெருசு, அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் தான் வேட்டையன். என்ன ஞாபகம் இருக்குல்ல? நேத்து என் மாமாக்கு தான் தர்மடின்னு நினைச்சேன். கடைசியில மீனாட்சிக்கு தர்மடி போல இருக்க. உனக்கும் அதே தர்மடி தான் விழப்போகுது. என்ன பெருசு? அடிங்கப்படுவா.
இல்ல தாத்தா நான் வந்த விஷயம் என்னடா நொல்ல தாத்தா நான் வேணும் உனக்கு ஒன்றும் இல்லை தாத்தா நீங்க பாட்டிலாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போலான்னு வந்தேன். நாங்க நல்லா தான் இருக்கிறோம், கிளம்பு. யார் கூட பேசிட்டு இருக்கா? என்னடா அதான் பதில் சொல்லிட்டேன்ல, கிளம்பு. இல்ல அப்படியே சரவண அண்ணன். யாரு சரவண அண்ணன்? அவனை எதுக்கு நீ தேடுற? அது அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா அவரை பார்த்து பேசி மீனாட்சி அவர் கூட அடிங்க படுவா. இந்த சென்டென்ஸை மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ண கொன்னே விடுவா. இல்ல தாத்தா. என்னடா தாத்தா தாத்தா நீட்டு இருக்க? சென்ஸ்லெஸ் இடியட். அதான் மணமேலையில உட்கார்ந்து ஜம்முன்னு தாலியை கட்டிட்டு இப்போ வாழைப்பழத்தை சாப்பிட்ட செந்தில் மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்க. ஐயோ இல்ல தாத்தா, நான் விருப்பமே இல்லாம தான் தாலியை கட்டினேன். மறுபடியும் கொன்னுடுவான்டா உன்ன. தாலி கட்டுறதுல விருப்பத்தோட தாலி கட்டுறது, விருப்பம் இல்லாம தாலி கட்டுறதுன்னு ரெண்டு டைப்லாம் இல்லை, ஒரே டைப்பு தான் தாலி கட்டுறது. அவ்வளவுதான். முடிச்சு போட்டாலே எல்லாம் முடிஞ்சு போச்சுரா. திரும்ப அதை அவுத்து கையில கொடுக்கறேன்னா சொன்னா ஒத்துக்க முடியாது. தாத்தா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். முடியாது. மறுபடியும் மறுபடியும் சொல்ற, திரும்ப திரும்ப பேசுறேன். ஏண்டா பொண்டாட்டியுடைய காதலனை தேடிட்டு வந்திருக்கிய, அசிங்கமால உனக்கு? தாலி கட்டணுமா, குடும்பம் நடத்தணுமா, புள்ள குட்டிங்க பெத்தெடுத்தோமான்னு இல்லாம ஒரு புருஷன் பண்ற காரியமாடா இது? தாலி கட்டுவ, 2 மாசம் கழிச்சு வந்து வேண்டான்னு சொல்லுவ, மறுபடியும் 2 மாசம் கழிச்சு வந்து வேணும்னு சொல்லுவ. அந்த ஆட்டத்துக்கெல்லாம் நாங்க வரலப்பா. ஐயோ அப்படிலாம் இல்ல தாத்தா, நான் சத்தியமா மாத்தி பேச மாட்டேன். இதான் எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டணும் எப்படி நம்புறது? தாத்தா மாமா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார் தாத்தா, அவர் தான் ஃபோர்ஸ் பண்ணி. உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். இது வரைக்கும் நான் யாரையும் அடிச்சதில்லை. அந்த பெருமை வீணா உனக்கு வேண்டாம். அவர் சொன்னாரா இவன் தாலியை கட்டினானா? bloody fool. ஏண்டா அதை என்ன ஸ்கூலுக்கு கட்டி வர டைன்னு நினைச்சியா? தாலிடா தாலி. என் முன்னால நிக்காத, ஓடி போய் சொல்றேன்ல. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, சரவண அண்ணன் எப்படி இருக்காருன்னு அது சொல்லுங்க. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? சரவணனை பத்தி உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? எதுவும் சொல்ல முடியாது. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். டேய் நான் வயசானவன், என்ன வெறியேத்தாத. மரியாதையா சொல்றேன், ஓடி போயிடு. போடான்ற. இவரு இஷ்டம் இல்லாம தாலி கட்டினாராம், அவங்க இஷ்டம் இல்லாம தாலி கட்டிக்கிட்டாங்களாம். விளையாட்டா இது? idiots. ரியாக்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் ரியாக்ட் பண்ணாம இப்போ வந்து சரவண எங்க
நீ இன்னும் போலியா? ஒழுங்கா ஓடி போயிடு. ஓ இத்தனை நாளா பழகிட்டு இருக்கோம், ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஃப்ராட். ச்சீ, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இப்ப எதுக்கு என்ன பார்த்துட்டு பேசாம வந்த? நீ முதல்ல என்கிட்ட பேசாத. ஏன் பேசக்கூடாது? ஃப்ராட் ராணி, பேசாத. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? ஏய், வாடி போடின்னு பேசின அவ்வளவுதான் உனக்கு. இங்க பாரு அரசி, இப்ப நீ கோவப்படுறதுக்கு காரணம் வேணும். எதுக்கு நீ கோவப்படுற அதை முதல்ல சொல்லு. ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாம தானே கேக்குறேன். நடிக்காதடா. இங்க பாருமா, எனக்கு நடிக்கலாம் தெரியாது. நீ முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. எதுக்கு கோவப்படுற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் உனக்கு தெரியாதா? நீ எங்கடா என்கிட்ட சொன்ன? நீ ஏன்டி என்கிட்ட கேட்கல? ஏய், ரொம்ப விவரமா பேசுறதா நினைப்பா? ஃப்ராட். தெளிவா இத்தனை நாளா கல்யாணமானதையும் மறைச்சு என்கிட்ட பழகிருக்கல்ல? அன்னைக்கு என்ன சொன்ன? உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன்னு சொன்னல. நான் ஒரு உண்மையை சொல்லவா? அன்னைக்கு எனக்கு அப்படி தோணவே இல்லை. நான் சும்மா உங்க தாத்தாவை பார்க்க தான் வந்தேன். நீ தான் சும்மா இல்லாம பொய் சொல்லாதீங்க, உண்மையா யாரை பார்க்க வந்தீங்க, யாரை பார்க்க வந்தீங்கன்னு கேட்டே இருந்தேன். நானும் சரி, குழந்தை புள்ள ஆசைப்படுது போல இருக்கு, போனா போகுதுன்னு நானும் உன்னை தான் பார்க்க வந்தேன்னு சொன்னேன். போதுமா? ஓ, போனா போகுதுன்னு சொன்னியா? அப்புறம் ஏன்டா கல்யாணம் ஆகாதவ மாதிரி என்ன வாடி போடின்னு பேசின? ஏய், கல்யாணம் ஆனதுக்கும் வாடி போடின்னு பேசுறதுக்கு என்னடி சம்மந்தம்? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமாண்டா, இத்தனை நாளா நம்பி பழகுன பாரு, நான் லூசு தான். இன்னும் சொல்லு, இதுக்கு மேலேயும் சொல்லு. இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆற? நான் உன்கிட்ட ஐ லவ் யூ நான் சொன்னேன், ரெண்டா தானே பழகினேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகலைன்னா உனக்கு என்ன? எல்லாம் ஒண்ணுதானா? அது அது எப்படி சொல்றது? ஒண்ணுதான். ஒண்ணுதான் இருந்தாலும் நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே சொல்லிருக்கலாம்ல. சரிம்மா, தப்புதான், மன்னிச்சிரு. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் வேணும்னே மறைக்கல, அதான் உண்மை. என்ன? ஒண்ணும் இல்ல. உன் பொண்டாட்டி என்னடா பண்றா? ஏன் பொண்டாட்டி தானே, நீ தான் பாத்திருக்கிய. அப்புறம் என்ன? நான் பாத்திருக்கேனா? அன்னைக்கு பொங்கல் வைக்கிறப்ப வந்தா, நீ விதை நெல் விதைக்கிறப்ப வந்தா, பாக்கலையா நீ? ஏய் மைனா, வா மீனாட்சி. come and join the party. ஓடியா 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 மைனா. யாரு நீ? மைனா மைனான்னு கூப்பிட்டியே, அவதான் உன் பொண்டாட்டியா? கிழிஞ்சது போ, அவன் என் ஃப்ரெண்டுடி. அப்போ உன் பொண்டாட்டி? மைனா கூட இன்னொருத்தி வந்தால. ஓ, அந்த பப்ளி மாசா? பம்புலி மாசா? நல்ல வேலை மீனாட்சி இதை கேட்கல. கேட்டிருந்தா அப்புறம் குடுமி பிடி சண்டை தான். அந்த புல்புல் தாரா தான் உன் பொண்டாட்டியான்னு கேட்டேன். அவதான், அவளே தான். ஓ, அப்ப ஏன் அவ உன்கிட்ட பேசவே இல்ல? பொண்டாட்டின்னு சொல்ற, ஆனா அங்க யாரோ மாதிரி இருந்தா? அதெல்லாம் அப்படிதான். ஏன்னு சொல்லு. மா, அது ஒரு 400 எபிசோடோட கதைமா, அது எப்படிமா ஒரே வரியில சொல்ல முடியும்? நான் தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லு. சொல்றேன், கேளு.
தாத்தா என்னை திட்டினாரு. அதை தான் நீ பார்த்த. போதுமா? உனக்குள்ள இவ்வளவு சோக கதையா? எல்லா மனுஷனுக்குள்ளேயும் தான் சோகம் இருக்கு. ஏய், அவ உனக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கா? எப்படிடா பதிலுக்கு உன்னால நல்லது பண்ண முடியுது? அதான் காதல். அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்டி. வேற என்ன வேணும்? ச்சே, எவ்வளவு பண்பானவனா இருக்கான். நீ கிடைக்கலன்னா அவதாண்டா லக் இல்லாதவ. என்ன? அப்ப நீயும் உன் பொண்டாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஹைனா ஹை, பைனா பை, அவ்வளோதான். அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. ஒரு உண்மையை சொன்னா நீ கோச்சுக்க மாட்டியே? என்ன? உனக்கும் அவளுக்கும் பொருத்தமே இல்லடா. அந்த பப்ளிமா சொனக்கு அக்கா மாதிரி இருக்கா. என்ன சிரிப்பு? மனசே பொருந்தல, அப்புறம் ஏன் மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு? அப்புறம் என்னதான் இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் முன்னாடியே சொல்லாதது தப்பு தான். சாரி. சாரி எல்லாம் வேண்டாம். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏண்டி அப்படி சொல்ற? நீ பண்ணதுக்கு பேரு கல்யாணமாடா லூசு. சரி, இப்போ கோவம் போயிடுச்சா? முன்னளவுக்கு இல்ல, ஆனா லேசா இருக்கு. சரி, என்ன பண்ணா அந்த கோவம் போகும்? ஏன் போகணும்? இருக்கட்டும். அப்பதான் உன்னை மிரட்டி பேச முடியும். நீயும் பயந்துகிட்டே பதில் சொல்லுவ.